ஹலோ 12th ஸ்வாக்கிட்டீஸ் என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் யூனிட் 1ல் இருக்க இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ் புக்கை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. சீனியர் கிட்ட வாங்கி வச்சுருந்தீங்கன்னா. அப்படி இல்லைனா புக்ஸ் எல்லாமே எப்படி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ப்பா. அதில் வந்து 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நோட் எடுத்து அப்படியே சொல்கிற 2 மார்க்ஸ்லாம் 1 2 போட்டு சொல்லிட்டு எழுதிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸ்டேட் கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸ்க்ரீனில் தெரியுதாடா உங்களுக்கு? ஒரு வேளை குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஹை குவாலிட்டி வச்சுக்கோங்கடா. ஸ்டேட் கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எழுதிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்டு டிஃபைன் 1 கூலும். டிஃபைன் 1 கூலும் எழுதிட்டீங்களாடா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கிவ் த வெக்டர் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. கிவ் த வெக்டர் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. கூலும்ஸ்லாம் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்கடா. அது அடிக்கடி கேட்கப்படுற 2 மார்க்ஸ் சரிங்களா? அடுத்த ஃபோர்த் கொஸ்டின் 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர் ஒய். 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர் ஒய். எழுதிட்டிங்களாடா? அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் டைபோல் கிவ் an எக்ஸாம்பிள். வாட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் டைபோல் கிவ் an எக்ஸாம்பிள். எழுதிருக்கீங்களாடா? அடுத்து 6th கொஸ்டின் டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் கிவ் இட்ஸ் யூனிட். டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் கிவ் இட்ஸ் யூனிட். ஸோ நம்மளுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. ஆன்சர் கீழுமே யூனிட்க்கு ஆஃப் இல்லைனா 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்போ ஃபிசிக்ஸ் படித்தாலுமே யூனிட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சு எழுதிருங்க சரிங்களாடா? அடுத்து 7th கொஸ்டின் டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் கிவ் இட்ஸ் யூனிட். Define electrostatic potential, give its unit. 7th question. எழுதிட்டீங்களாடா? ஸோ 8th question define equipotential surface. Define equipotential surface. எழுதிட்டீங்களாடா? ஸோ 9th question define electrostatic potential energy. Define electrostatic potential energy. அடுத்து 10th question define electric flux give its unit. Define electric flux give its unit. So 11th question state Gauss law. Gauss law very most important 2 mark தான் நல்லா படிச்சுக்கோங்க. State Gauss law. And 12th question define electrostatic shielding. Define electrostatic shielding. எழுதிட்டீங்களாடா? அடுத்து 13th question during lightning it is safer to sit inside bus than in open ground or under tree. Why? During lightning it is safer to sit inside bus than in an open ground or under tree. Why? ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டண்டான 2 மார்க். அந்த ரீசன் வந்து நீங்கள் எழுதணும். So next 14th question what are called non-polar molecules give examples. What are called non-polar molecules give examples. எழுதிட்டீங்களாடா? So 15th question what are called polar molecules give examples. What are called polar molecules give examples. So last question 16th define action of points or corona discharge. Define action of points or corona discharge. ஸோ இந்த 16 கொஸ்டினை தரவாக படிச்சுக்கோங்கடா. இதை தாண்டி ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வேறு எதுவுமே 2 மார்க்ஸ் கேட்க போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் புக்கில் எங்கே இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கண்டுபிடிங்க. இதுக்குரிய ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். டேக் கேர். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.